காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூரில் கண்ணாடி தொழிற்சாலையில் முதலமைச்சர் விஜய் நேரில் ஆய்வு. ஒரகடத்தில் ரெனோ, நிசான் கார் தொழிற்சாலைகளையும் பார்வையிட்டார் முதலமைச்சர் விஜய். தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய காவிரி நீரை திறந்துவிட கர்நாடகாவிற்கு உத்தரவிடக் கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. கர்நாடக அணைகளில் 70 TMC நீர் இருப்பு உள்ள நிலையில் விகிதாச்சார அடிப்படையில் தமிழகத்திற்கான தண்ணீரை வழங்க கோரிக்கை. காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்ட பிறகும் பிலிகுண்டுலுவுக்கு வெறும் 550 கன அடி மட்டுமே வந்துள்ளது. கர்நாடகாவில் 77 TMC நீர் உள்ள நிலையில் தமிழ்நாட்டிற்கு உரிய நீரை திறந்து விடுவதில் எந்த சிரமமும் இருக்காது என குறிப்பிட்டு மனு தாக்கல். காவிரி பெருக்கெடுக்க வேண்டிய ஆடிப்பெருக்கு நாளில் டெல்டா விவசாயிகள் ஆதங்கம் பெருக்கெடுக்க போராடி வருவதாக மு.க. ஸ்டாலின் ஆதங்கம். உழவர் பெருமக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் போராட்டம் பெருகும் என எச்சரிக்கை. மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசு செயல்படாமல் இருப்பதை கண்டித்து தஞ்சையில் திமுக ஆர்ப்பாட்டம். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் திரண்ட ஆயிரக்கணக்கான விவசாயிகள் மற்றும் தொண்டர்கள். காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் வாயிலேயே வடை சுடுவதாக கடும் விமர்சனம். சின்னம்மா, டிடிவி தினகரன் உள்ளிட்ட அனைவரையும் மீண்டும் இணைத்து கட்சியை பலப்படுத்த வேண்டும். அதிமுகவை ஒன்றிணைக்கும் வரை புதிய பதவிகளை ஏற்கப் போவதில்லை என எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் கூட்டாக அறிவிப்பு. மாண்புமிகு சின்னம்மா பத்திகா அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள் எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்தணும், இன்னும் பிரிஞ்சு போனவங்க எல்லாத்தையும் சேர்த்தணும் போட்டு நானும் இதெல்லாம் சேர்த்து கட்சியை பலப்படுத்தணும். இதெல்லாம் நடைபெறல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்பவே போராட்டம் பண்ணோம். எங்களுக்கு திரும்ப அந்த அறிவிப்புல எனக்கு துணை பொதுச் செயலாளர்னு சொல்லி போட்டு அறிவிச்சிருந்தாங்க. அன்னைக்கே நாங்கள் எல்லாருமே எங்களுக்கு எப்போ அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றி பழையபடி அந்த பொறுப்புகள்லாம் வழங்கி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாரோ அப்பதான் எங்களுக்கு மற்ற பொறுப்புகள் கொடுத்த பழைய பொறுப்புகள் எல்லாம் அறிவிச்சா நாங்கள் ஏற்றுக்கணும் சொல்லி தெளிவாக சொல்லியிருந்தோம். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அளித்த புதிய பதவியை ஏற்கப் போவதில்லை என முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மீண்டும் போர்க்கொடி. தோல்வி குறித்து ஆராயாமல் நிர்வாகிகளை கட்சியை விட்டு நீக்கி வருவதாக இபிஎஸ் மீது சரமாரி குற்றச்சாட்டு. பீகார் சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் அமோக வெற்றி. கடந்த 30 ஆண்டுகளாக பாஜகவின் கோட்டையாக இருந்த பாங்கிப்பூர் சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றி அசத்தல். பாங்கிப்பூர் இடைத்தேர்தல் வெறும் தேர்தல் அல்ல, பாஜக தலைமைக்கு அடித்த எச்சரிக்கை மணி. பாஜகவின் கோட்டையான பாங்கிப்பூரை கைப்பற்றிய ஜன்சுராஜ் கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோர் ஆவேசம். அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைந்தவர்களுக்கு பதவி வழங்கி கௌரவிப்பு. வைகை செல்வன், விபி கலைராஜன், சசிரேகா ஆகியோருக்கு செய்தி தொடர்பாளர் பொறுப்பு வழங்கியது தாவேகா. கோவில் சொத்துக்கள் ஆக்கிரமிப்புகள் தொடர்பாக விரைவில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அறிவிப்பு. மதுரை வைகை ஆற்றை சுத்தம் செய்வதற்காக களமிறங்கிய வி த லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை.
வைகை நதியை மீட்டெடுக்க வார இறுதி நாட்களில் தன்னார்வலர்கள் தூய்மைப் பணியை தொடர வேண்டும் என அழைப்பு. கரை புரண்டு ஓடும் காவிரி தண்ணீரின்றி வறண்டதால் களை இழந்த ஆடிப்பெருக்கு. காவிரி தாய்க்கு பொங்கலிட்டு வழிபாடு நடத்த வந்த மக்கள் ஏமாற்றம். ஆடிப்பெருக்கு திருவிழாவை முன்னிட்டு காவிரி கரையோரம் பொங்கலிட்டு மக்கள் வழிபாடு. வறண்ட காவிரியில் புதுமண தம்பதியினர் மஞ்சக்கயிறு உள்ளிட்ட பொருட்களை வைத்து வழிபட்டனர். கர்நாடகாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக கபினி அணையில் 27,000 கன அடி நீர் திறப்பு. இன்று மாலைக்குள் தமிழக எல்லையை வந்தடையும் என எதிர்பார்ப்பு. தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை, தேனி உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். முதலமைச்சர் விஜயை மிரட்டும் துணியில் பேசிய வழக்கில் விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனுக்கு நிபந்தனை ஜாமீன். இனிமேல் இதுபோன்று பேச மாட்டேன் என உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கியது உயர்நீதிமன்றம். பழனி நில மோசடி வழக்கில் சார் பதிவாளர் பாலச்சந்தர் சஸ்பெண்ட். 100 கோடி ரூபாய் மதிப்பு நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு பதிவு செய்த நாளன்று விடுப்பில் சென்ற பாலச்சந்தர் உட்பட 2 பணியிடை நீக்கம்.